எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? நம்ம வீடு கட்டும்போது அந்த வாசப்படி வைக்கிறாங்கல்ல, அத அந்த பெரியவங்க சொல்லும்போது கவனிச்சிருக்கீங்களா? "தம்பி, லாபம், நட்டம், லாபம், நட்டம், லாபம். இப்படித்தான் தம்பி இருக்கணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் லாபத்துல தான் அது ஆரம்பிக்கணும்? ஏன் நஷ்டத்துல ஆரம்பிச்சா என்ன பிரச்சனை வரும்? அத பத்தி நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள நம்பர் 1 லாபம், நட்டம், லாபம். ஏன் இப்படி வரணும்னு சொல்றாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்ப பார்க்கலாம். உங்க கையில இப்போ ரூ. 1,00,000 இருக்கு. அந்த ரூ. 1,00,000 எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்றீங்க. எதுல வேணாலும். ரியல் எஸ்டேட், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்றீங்க. அதுலேருந்து ஏதோ ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ அந்த 1,00,000 இப்போ உங்ககிட்ட 2,00,000 மாறிடுது. உங்களோட முதல் ஒண்ணு தான். அந்த 2வதா ஒரு 1,00,000 அதுலேருந்து ஒரு லாபமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல. நீங்க இத என்ன பண்றீங்க? அந்த லாபத்த கொண்டு போய் எங்கேயோ இன்வெஸ்ட் பண்றீங்க அடுத்த தடவ. அது இன் கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையில, ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில, ஏதாவது ஒரு வகையில அது லாஸ் ஆயிருச்சுன்னா, இப்போ என்ன நடக்கும்னா, உங்களால திருப்பியும் முதல்லேருந்து அந்த விஷயத்த செய்ய முடியும். ஏன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி அசல் ரூ. 1,00,000 இருக்கு. அதோட லாபம் ரூ. 1,00,000 எடுத்துட்டு போய் தான் நீங்க இப்போ குடுத்து நஷ்டமாயிருக்கீங்க. லாபம், நஷ்டம். இப்ப அதுக்கடுத்தும் நீங்க முயற்சி பண்றதுக்கு உங்களோட அசல் உங்ககிட்ட எப்பவுமே பத்திரமா இருக்கும். அந்த அசல நாம திருப்பி ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மென்ட்ல போட்டு லாபம் எடுத்தோமே, அதிலேயே கூட பண்ணலாம். இல்ல திருப்பி புதுசா எதுல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இதுவே 2வது ஆப்ஷன் எடுத்துக்கங்களேன். இப்போ நஷ்டம், லாபம் அப்படின்னு நஷ்டம், அப்புறம் லாபம் அப்படின்றதே ஒரு தப்பான விஷயம் இல்ல. அதையும் இதே எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். நீங்க ரூ. 1,00,000 வச்சிருக்கீங்க. அதையும் திருப்பி கொண்டு போய் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல போடுறீங்க. மொத்தமா லாஸ் ஆயிருதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க என்ன ஆயிருப்பீங்க? உங்க நெட் வொர்த் வந்து 0 ஆயிருக்கும். உங்க கையில இப்போ வெறும் ₹0 தான் இருக்கு. இப்ப நீங்க திருப்பி ஒரு கேம் ஆடணும், இல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும்னா, நீங்க கடன் வாங்கி ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். 0ல நெகட்டிவ் போயிருவீங்க. திருப்பி உங்களுக்கு லாபம் வந்தாலுமே நீங்க திருப்பி அந்த 0க்கு தான் வருவீங்க. திருப்பி நீங்க அத வச்சு இன்னும் அதுக்கு அடுத்த லாபம் எடுத்து பார்த்துக்கங்க உங்க நிலைமைய. ஒன்ஸ் நஷ்டத்துல ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிச்சோம்னா, அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதத்தான் நம்ம பெரியவங்க இந்த கான்செப்ட்ல சொல்லியிருப்பாங்க. லாபம், நஷ்டம், லாபம். அந்த படிக்கணக்குக்கு இத தான் சொல்லுவாங்க. ஏன் இப்படி லாபத்துல எண்றீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு என்கிட்ட இதான் சொன்னாங்க. அத தான் நான் இப்போ உங்களுக்கும் சொல்ல விரும்புறேன். ஆனந்த் சீனிவாசன் ஒருத்தர் இருக்காப்ல. நம்ம குருநாதர்ன்னு சொல்லுவாங்க. பசங்க கிண்டல் பண்ணுவாங்க. மீம்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. அந்த மணி பேச்சு சேனல் வச்சிருக்காப்ல. அவரு 2019ன்னு நெனைக்கிறேன். சேனல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதுல ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாப்ல. உங்க கையில லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னா, அத கொண்டு போய் ஒரு பாண்ட் மார்க்கெட்ல போட்டு ஃபிக்ஸ்டா ஒரு இன்கம் வர மாரி ரெடி பண்ணுங்க. அந்த ஒரு இன்ட்ரஸ்ட் இன்கம் கொண்டு போய் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவரு சொல்றத நான் இந்த நம்ம வீட்டு வாசப்படி கணக்கு இருக்குல்ல, அதோட நான் பொருத்தி பார்க்குறேன். லாபம். நம்ம அசல கொண்டு போய் வைக்கிறோம். அதுல வர ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அது ஒரு லாபம். அத கொண்டு போய் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறோம். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஸ்டாக் மார்க்கெட்ல வளர்ந்தாலும் சரி, அப்படியே இருந்தாலும் சரி, இல்ல நெகட்டிவா போனாலும் சரி, நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இல்ல. நம்மளோட கேப்பிட்டல் அங்க பத்திரமா இருக்கு. அது ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கு. அது நம்மள பத்திரமா பாதுகாத்துக்கும். நம்மளோட பயத்த கொஞ்சம் குறைக்கும். இந்த லாப நஷ்டத்துக்குலாம் நம்ம வந்து பயப்பட மாட்டோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வர லாப நஷ்டத்துக்குலாம். ஸோ, நான் இந்த லாபம், நட்டம், லாபம் இந்த கணக்கு வந்து ஆனஸ்ட் சொன்னா, இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மென்ட் வர இன்ட்ரெஸ்ட்ட தூக்கி ஸ்டாக்ல போடு அப்படின்றத விட நான் மேட்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே. இது அது கூட பொருந்தி போது. இதே மாரி தான் நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு இன்கமோடையும் ஒண்ணொண்ணுக்கு பின்னாடி இந்த மாரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அத நம்ம பொருத்தி பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும், ஐடியாவும் கிடைக்கும். மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோட அடுத்த வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.